Hello dear students and parents, நான் ஜஸ்டிஸ் ஃப்ரம் கெம் சொல்யூஷன்ஸ் நீட் அகாடமி திருச்சி. நேற்று நீட் எக்ஸாம் முடிஞ்சது May 4th. கொஸ்டின் பேப்பர் பார்த்தோம். இட்ஸ் வெரி டஃபஸ்ட் பேப்பர் இந்த நீட் ஹிஸ்ட்ரி, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. இந்த நீட் 2025 இஸ் எ மென்டல் கேம் சொல்லலாம். அதாவது மனதோடு விளையாண்டுருக்காங்க. ஒரு எமோஷ்னல் அட்டாக். ஒரு கொஸ்டின் பேப்பரை கொடுக்கலாம், அதை திங்க் பண்ண வைக்கலாம். கொஸ்டின் பேப்பர் மூலமாக மாணவர்களுக்கு ஒரு விதமான ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தலாம். பட் இது ஒரு எமோஷ்னல் அட்டாக் மாதிரி தான் இருந்தது. ஸோ டஃபஸ்ட்டு பேப்பர் இந்த நீட் ஹிஸ்ட்ரின்னு சொல்லலாம். எஸ்பெஷலி ஃபிசிக்ஸ் ரொம்பவே டஃப்பான பேப்பர், ரொம்ப லென்த்தியான பேப்பர். ஒவ்வொரு கொஸ்டினையுமே ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கும்போது பேராகிராஃபாக போயிட்டே இருக்குது. கொஸ்டின்ஸ் படிச்சுக்கிட்டே இருக்கணும், கொஸ்டினை படிச்சுக்கிட்டே இருக்கணும். கொஸ்டின் படித்து முடிக்கவே நேரம் ஆகும். அவன் கொஸ்டின் படிக்கிறதா அடுத்து பயாலஜியை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிடுவான். கொஸ்டின் படிக்கும்போதே பயாலஜி பண்ணுறதா, ஃபிசிக்ஸ். இப்போ ஜென்ரலாக ஒரு ஸ்டூடெண்ட் ஃபிசிக்ஸ் யார் பண்ணுவா அப்படின்னா, கொஞ்சம் நல்லா கான்ஃபிடெண்ட்டாக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட், ரொம்ப தைரியமாக இருக்கவங்க ஃபிசிக்ஸ் பண்ணுவாங்க. அவங்களே எமோஷ்னலாக அட்டாக் பண்ணிட்டாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு கெஸ்ட் வீட்டுக்கு வர்றாங்க. வரக்கூடிய அந்த கெஸ்ட்டை உட்கார வச்சு எமோஷ்னலாக அவங்கள அட்டாக் பண்ணுறது. எமோஷ்னலாக அவங்கள அட்டாக் பண்ணிவிட்டு அவங்கள எந்த அளவுக்கு துன்புறுத்த முடியுமோ அந்தளவு பேசிட்டு, வாங்க சாப்பிட்டு போகலாம், விருந்து இருக்குது அப்படின்னா அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? அவங்களால அந்த சாப்பாடை நிம்மதியாக சாப்பிட முடியுமா? இதுதான் அங்கே நடந்தது. ஃபிசிக்ஸை டஃப்னா இந்த சென்ஸ், இது நீட் அப்படின்னு சொல்கிறத விட இட்ஸ் நீட் அட்வான்ஸ்டுன்னு சொல்லலாம். இப்போ ஜேஇ மெயின்ஸுக்கு அப்புறம் ஐஐடி அட்வான்ஸ்டுன்னு ஒன்று இருக்குது. ஏன்னா அதுக்கு பேரே ஐஐடி அட்வான்ஸ்டு, அதனால அதில் அட்வான்ஸ் லெவலில் கொஸ்டின் கேட்பாங்க. பட் இது நீட்டு, இது நீட் அட்வான்ஸ் லெவலில் இருந்தது. அப்போ நீட் அட்வான்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அதான் பேராகிராஃபாக போயிட்டே இருக்குது, கொஸ்டின் படிக்கிறாங்க. அப்போ ஃபிசிக்ஸ் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டோட அந்த மனநிலையே ஒரு மாதிரி ஆகிடுது. ஃபிசிக்ஸ் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஃபஸ்ட்டாக ஃபிசிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட மைண்ட் செட் ஃபுல்லாக ஒரு கன்ஃபியூஷனான ஒரு சூழலுக்கு போயிடுது. ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க, பாதியோடு நிப்பாட்டிட்டு கெமிஸ்ட்ரி போகிறாங்க. கெமிஸ்ட்ரியும் மாடரேட்டிவ் டஃப்பாக இருக்குது, கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்சிஆர்டிலேருந்து நிறையா கான்செப்ட் டிஃப்ரெண்ட்டாக போகுது. ஐசோமர்ஸ்லாம் கேட்குறாங்க, சைக்ளிக் ஐசோமர் போட்டுக்கிட்டே இருக்கணும். அதில் ஸ்ட்ரக்சரல் கண்டுபிடிக்கணும், ஸ்டீரியோ கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின்லையும் ஸ்ட்ரக்சரல் ஸ்டீரியோ அதே மாதிரி கேட்குறாங்க. குளோரினேஷன் பண்ணிவிட்டு ஸ்ட்ரக்சரல் ஸ்டீரியோ. ஸோ இந்த மாதிரி ரொம்ப லென்த்தியாக போகுது கெமிஸ்ட்ரியும். அதுக்கப்புறம் பயாலஜி பார்த்திங்க அப்படின்னா ஈஸி டு மாடரேட்டு தான் பயாலஜி. ஆனால் பட் அதுலேயுமே ஒரு சில கொஸ்டின்ஸ் என்சிஆர்டியையும் தாண்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ண வேண்டிய சூழல் இருந்தது. அப்போ ஓவரால் பேப்பர் ரொம்ப ரொம்ப டஃப்பான பேப்பர் தான். கட் ஆஃப் இந்த தடவை பயங்கரமாக குறைய போகுது. இதில் என்னென்னா, ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் ஃபிசிக்ஸ் பண்ணுறாங்க, ஃபிசிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் பண்ணிகிட்டே இருக்காங்க, டைம் போகுது. இப்போ பண்ணி முடிச்சுட்டு அடுத்து கெமிஸ்ட்ரி போகிறாங்க. அந்த ஒரு ப்ரெஷர், ஃபிசிக்ஸ் பண்ண முடியலையேன்ற கவலை. அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே ஐயோ கட் ஆஃப் அதிகமாயிருமோன்ற ஒரு திங்கிங். ஏன்னா லாஸ்ட் இயர் கட் ஆஃப் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் கட் ஆஃப் அதிகமாயிருமோ ஒருன்ற பயத்தில் இன்னும் நம்பர் ஆஃப் கொஸ்டின் நிறையா பண்ணணும்னு சொல்லிவிட்டு நெகட்டிவ் மார்க் போகிற அளவுக்கு கொண்டு போயிடுது. இந்த ப்ரெஷரில் கெமிஸ்ட்ரி பயாலஜி பண்ணும்போது ஓவரால் மார்க் குறையுது. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதான் நடந்திருக்கு. இதில் யாரெல்லாம் தப்பிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லலாம்னா, எடுத்தோன்னே கெமிஸ்ட்ரி பண்ணிவிட்டு அல்லது பயாலஜி கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு கடைசியாக ஃபிசிக்ஸ் போனவங்க ஓரளவு சேஃப். பட் அவங்களுமே ஃபிசிக்ஸ் நிறையா பண்ண முடியாது. பட் இது அவங்க ஓரளவுக்கு சேஃப்னு சொல்லலாம். இன்னும் யாரெல்லாம் ஓரளவுக்கு சேஃபாக இருந்திருப்பாங்க, ஓரளவுக்கு ரொம்ப ஹை ஸ்கோர்லாம் எடுத்துட முடியாது இந்த பேப்பரில். இன்னும் யாரெல்லாம் ஓரளவுக்கு ஸ்கோராக இருக்கும்னா, எக்ஸாம் எழுதும்போதே அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றுற மனநிலை உள்ள ஸ்டூடெண்ட். இப்போ நீங்கள் ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஆடுறீங்க. அந்த கிரிக்கெட் மேட்ச்சில் பிச்சோட தன்மையை பொறுத்து அந்த மேட்ச் அமையும். இப்போ பிச் டஃபஸ்ட்டு பிச்சாக இருக்குது, ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்குது. பவுன்சர் கண்ணாபின்னான்னு ஆகுது, பயங்கரமாக ஸ்பின் ஆகுது. அந்த மாதிரி பிச்சில் ஒரு 50 ஓவர்ஸ் மேட்ச்சில் ஒரு 200, 180 நல்ல ஸ்கோர் தான். 200, 180 நல்ல ஸ்கோர் தான். ஸோ அதை சேஸ் பண்ணுறது அப்படின்றது ஈஸியான ஒரு இது கிடையாது.
ஸோ அதே மாதிரி ஒரு மனநிலையோட இந்த பேப்பர் இவ்வளோ டஃப்பாக இருக்குது, ஃபிசிக்ஸ் டஃப்பாக இருக்குது, அப்போ நம்ம சேஃபான ஸ்கோர் எடுத்தாவே நல்ல ஸ்கோரு அப்படின்னு கவனமாக பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் இதில் தப்பிச்சிருப்பாங்க. ப்ரெஷரோட ஐயோ கட் ஆஃப் அதிகமாகுமே, இன்னும் நிறையா பண்ணணுமேனு அந்த ப்ரெஷரோட பண்ணவங்க நெகட்டிவ் மார்க் நிறையா போயிருக்கும், ஓவரால் மார்க் குறைஞ்சிருக்கும். இதுதான் நடந்தது. இட்ஸ் அ எமோஷ்னல் அட்டாக், இட்ஸ் அ மென்டல் கேம். நீட் 2025. சார் இதோட கட் ஆஃப் வந்து எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் வந்து கட் ஆஃபே தனி வீடியோ போட போகிறேன். நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணி நான் போட போகிறேன். லாஸ்ட் இயரே நான் சொன்னேன் இந்த நீட் 2025 கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக குறையும்னு சொல்லி ஒரு வீடியோவை போட்டிருந்தேன். அதை விட இன்னும் பயங்கரமாக குறைய போகுது. ஸோ லாஸ்ட் இயரோட எனக்கு தெரிஞ்சு 80 to 100 மார்க்ஸ் வரைக்கும் குறையும். நான் ஓபிசி கேட்டகரிக்கு சொல்கிறேன். ஸோ மற்ற கேட்டகரியெல்லாம் நான் தனியாக வீடியோ போடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் எவ்வளோ சார் வர வாய்ப்பு இருக்குன்னா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன். பட் எல்லாமே வந்தால் தான் இது நான் பேப்பர்ஸை வச்சு அனலைஸ் பண்ணதை வச்சு சொல்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயாலஜியில் ஒரு 310லேருந்து 330 வரைக்கும் எடுக்கிறாங்க ஆவரேஜாக பார்த்து நம்ம கேட்ட வரைக்குமே. கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா 120 to 140 எடுக்கிறாங்க ஆவரேஜாக கெமிஸ்ட்ரியில். ஃபிசிக்ஸில் குட் ஸ்கோர்னாவே 80. அப்போ ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸில் எடுத்திருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 60 to 80, மேக்ஸிமம் 90 வச்சுக்கலாமே, இவ்வளோதான். அப்போ உங்களுக்கு கட் ஆஃப் என்ன சார் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து நம்ம ஒரு 310 எடுத்துக்கிறோம் அப்படின்னா இது ஒரு 120. மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக 500 to 520 வரலாம். யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓபிசி கேட்டகரி. அப்போ மற்ற கேட்டகரி நீங்கள் பார்த்துக்கங்க. பட் இன்னும் என்னோட ஓரளவுக்கு நான் பார்த்த வரைக்கும் இந்த பேப்பர்ஸ் ப்ளஸ் நிறைய விஷயங்கள் யோசித்து பார்த்த வரைக்கும் இதுதான் கட் ஆஃப் அப்படின்ற என்னோட மனதுக்கு என்ன தோணியிருக்கோ அதை நான் சொல்லியிருக்கேன். பட் நான் சொன்னது தான் வரும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது, மார்க்ஸ் வரணும், அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஓபிசி கேட்டகரிக்கு ஒரு 500லேருந்து 520 வரையும் வரலாம். இது மாதிரி மற்ற கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி குறையலாம். சரியா? அதனால் இதில் மார்க் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்படாதீங்க. கண்டிப்பாக கட் ஆஃப் குறைய போகுது. எக்ஸாம் முடிச்சிட்டிங்களா, கவலைப்படாதீங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ரிசல்ட் வரட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல்.